சார் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு கட்டி ஆசாசையாக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு வீடு கட்டுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களும் சரியா அவங்க ஃபேமிலியும் சரியா அந்த வீட்டில் யாருமே தங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்படும். சொந்த வீடை கட்டிட்டு வேற எங்கேயும் வந்து வாடகைக்கு ஒரு வீட்டில் இருப்பாங்க, இல்லை வேற ஊரில் போய் ஸ்டே பண்ணுவாங்க. இதுக்கும் வாஸ்து முக்கிய காரணம். 100% இது வாஸ்து தான். வாஸ்து தவறான வீடுகள் வந்து எப்போவுமே ஒரு நல்ல மனநிலையோடு இருக்கிறவங்கள அனுமதிக்கிறது இல்லைங்க. இப்போது நீங்கள் ஒரு நல்ல வீட்டில் இருப்பீங்க, இருந்து தான் ஒரு இடம் வாங்குவீங்க அல்லது வீடு கட்டுவீங்க, இன்னொரு வீடு வாங்குவீங்க. வாங்கக்கூடிய வீடோ இடமோ தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிருந்து இந்த வாடகை வீட்டிலேருந்து உங்கள் சொந்த வீட்டுக்கு போகவே முடியாது. அப்படி போகலான்னு நினச்சாலே ஏதாவது ஒரு உயிரிழப்புகளையோ இல்லை விபத்துக்களையோ திடீர்னு வந்து ஆரோக்கிய குறைபாடை கொடுத்து அந்த வீட்டுக்கு போகவே விடாது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து வெளியூருக்கு அனுப்பிச்சி விட்ரும். இவங்க கட்டின வீட்டுக்கு போகவே முடியாது. நேற்று ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்த்தோம், அந்த வீட்டில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் எங்களை வாஸ்து பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. வீடு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்கு போகவே முடியலைங்கிறார். சொந்த வீட்டுக்கு இருக்கவே முடியல அப்படிங்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற வீடு சூப்பரான வீடு. அப்புறம் அந்த புதுசாக கட்டின வீட்டை போய் பார்த்தோம். அவர் இன்ஜினியரே எனக்கு வாஸ்து தெரியும்னு சொல்லி கட்டிட்டாரு. பட் அதில் அவ்வளோ நிறைய தவறுகளை கட்டியிருந்தார். ஸோ இந்த வீடு வந்து அவங்கள அந்த வீட்டு உரிமையாளரை ஏற்றுக்கல. ஸோ அவர் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல மந்த்லி ஒரு பல லட்சங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் வேலை பார்க்குறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் நடக்குது. அப்போது தவறான ஒரு வீடுகளில் இருந்து சரியான வீட்டுக்கு போக முடியாது. அது போல தான் சரியான ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தீங்கன்னா தவறான வாஸ்து படி வீடு நீங்கள் சொந்தமாக கட்டினாலும் அங்கே போக முடியாது.